சொல்லியிருந்த போலவே நம்மளுடைய கமலஹாசன் மற்றும் தலைவருடைய அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. ஸோ நம்ம நெல்சன் அண்ட் அனிருத் எப்பயும் போல ஒரு ப்ரோமோ கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ப்ரோமோவை பக்கவாகவே ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய ஃப்ரேம்ஸ் பை ஃப்ரேம்ஸ் எல்லாத்துலேயுமே தரம் பண்ணியிருந்தாரு நம்ம நெல்சன். ஈவன் இந்த கிளிம்ஸ் வீடியோவில் கூட அவ்வளோ மாதம் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க. ஸோ இதில் கிளிம்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படி மாஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 2 ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து ஒரே ஃப்ரேம்ல நீ வைக்க போறாங்க அப்படின்றப்போ அந்த 2 பேருக்கான மாஸ் வந்து ஈக்குவலா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுல எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாம பக்காவா பண்ணியிருந்தாரு நம்ம நெல்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கேம் ஸ்டுடியோலயே இவ்வளவு சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா அந்த ஒரு ஒரு செலக்ட் பண்ற அந்த கண்ணாடி செலக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த ஷூ செலக்ட் பண்றதா இருக்கட்டும், கோட் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த ஒரு கிரேஸ் அண்ட் அந்த ஒரு நம்ம ரஜினி சார்னு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கிரேஸா இருக்கட்டும், கமல் சார் கிட்ட போகும்போது அவருடைய அந்த வாய்ஸோட பேஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. தென் அந்த கேரேஜ் சொன்ன மாதிரியே அதுல என்ட்ரி அண்ட் உள்ள நடந்து வரும்போது இந்த கிளிம்ஸோட ஹீரோ அனிருத்தாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்திருந்தாரு. ஒரு செமையான ஒரு பெப்பியான ஒரு மியூசிக் கொடுத்து தரமா அவங்க 2 பேரும் அந்த நடந்து வரும்போது அந்த ஸ்லோமோல தரம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அனிருத் அவ்வளவு மாசா கிளிம்ஸ்ல வீடியோ பக்காவா மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு லுக் வைஸ் போகும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம கமல் சார் வந்து ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு லுக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கமல் சார் பார்க்கும்போது ஓகே அது நார்மல் கமல் சார் லுக் தானப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா தலைவருக்கு வரும்போது ஒன்னா மாதிரி பண்ணியிருக்கான்ப்பா தலைவருக்கு லுக் அப்படின்ற மாதிரி நான் பார்த்த உடனே சூப்பரா அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்துச்சு. அவ்வளவு மாசம் இருந்துச்சு எனக்கு தலைவருடைய லுக்கை பார்த்த உடனே. ஸோ ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ஃபன் கேரண்டியான ஒரு படம் வரப்போகுது அப்படின்றாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க படம் வந்து ஆக்ஷனா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொன்னனால ஆக்ஷன் வித் ஒரு டார்க் காமெடியோட ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு படமா தான் படம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நெல்சன் அவர்களை சொல்லவே தேவையில்ல. ஃபன் என்டர்டைனிங்ல பக்காவா பண்ணுவாரு. ஜெயிலர்ல அவ்வளவு மாசாவே கொடுத்துருப்பாரு. அவர் பீஸ்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், கோலமாவு கோகிலா இருக்கட்டும், அவருடைய கிரேஸ் அந்த ஃபன் அந்த டார்க்கான ஒரு ஹியூமரான ஒரு காமெடியை தான். ஸோ அதுல பக்காவா நம்ம நெல்சன் வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதனாலதான் இவங்க 2 பேரும் முத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் முத விஷயம். ஸோ சூப்பரான ஒரு ப்ரோமோ. எனக்கு ப்ரோமோ பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. ஸோ லாஸ்டா பக்காவா அந்த ப்ரோமோ முடிக்கும் போது அனிருத் வந்து இந்த மாதிரி நான் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் கேட்குறீங்களான்னு கேட்கும்போது கமல் சார் வந்து அந்த மியூசிக்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொன்னாலும் 2 பேரும் முடிப்பாங்க. என்னன்னு பார்த்தா யாரு ஹீரோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாரு. உடனே பிரேம் அங்கிருந்து அப்படியே நம்ம ரஜினி சார் கிட்ட போகும். ரஜினி சார்கிட்ட போனோடனே அவரும் கேட்கிறாருல சொல்லுங்க யாரு ஹீரோ அப்படின்னு சொன்னோடனே நம்ம கமல் அவர்கள் அந்த கார் கீரை டப்புன்னு இழுத்து போட்டு ஒரு ஸ்பீடா ஆக்சிலேட் பண்ணுவாரு. அந்த இடத்துல பக்காவா முடிச்சிருப்பாங்க. ஸோ யாரு ஹீரோ அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம ஃபேன்ஸ் கிட்ட விட்டுட்டு பக்காவா அந்த கிளிம்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. எனக்கு கிளிம்ஸ் வீடியோ ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ நீங்க எல்லாரும் இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஹீரோவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இன்னொரு வீடியோ